MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற மாதிரி அவர் ஹவானா, கியூபாவுடைய தலைநகரம், அதனுடைய சிறந்த விளையாட்டு வீரர். சட்டம் படிக்கும் பொழுது அவருக்கு 21 வயது. அப்பவே டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல இருந்து வந்த இவங்க நாட்டில் தஞ்சம் புகுந்த அவர்களோடு சேர்ந்து அங்க போய் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஒரு புரட்சி செய்ய புறப்படுகிறார். 800 பேர் தான் இவங்க. 30,000 பேர் கொண்ட பத்திஸ்தாவினுடைய இராணுவத்தை அவர்கள் சரணடைய செய்து விட்டார்கள். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இவர் ஆட்சிக்கு 2006 வரைக்கும் ஆள்றார். இந்த ஆளுகின்ற அந்த 47 ஆண்டுகளில் 10 அதிபர்கள் அண்டை நாடான அமெரிக்காவில் வந்து போய்விட்டார்கள். மருத்துவம் முழுக்க எல்லாருக்கும் இலவசம், கல்வி எல்லாருக்கும் இலவசம். கியூபாலிருந்து தி பெஸ்ட் டாக்டர்ஸ் கம், அவருடைய அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடா. அப்புறம் எல்லாருக்கும் வேலை உத்தரவாதம். அதனால அமெரிக்கர்கள் இவரோடு உறவை துண்டித்து விடுகிறார்கள். அப்போ அமெரிக்கர்கள் இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, பே ஆஃப் பிக்ஸ்ன்னு ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான கியூபன் எமிக்ரேஸ் அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து, உதவிகள் செய்து அவர்களை கொண்டு போய் அங்கு படையெடுக்க இறக்குகிறார்கள். அது தோல்வியில் முடிகிறது. கியூபன் சிகார்ஸ் தான் உலகத்திலேயே மிக மிக செல்வாக்கு மிக்க, புகழ்மிக்க, விலை உயர்ந்த சிகார்கள். அவர் புகைப்பிடிப்பதை எதிர்த்து கியூபாவில் நடந்த ஒரு இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அந்த பழக்கத்தை விட்டார். இவர் எதிர்பார்க்காத ஒன்று 1991 நடக்குது. அது சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி. அவர் எதிர்பார்க்கவே. அதுக்கு பிறகு அவருக்கு இருந்த பெரிய ஆதரவு போயிடுச்சு. சோவியத் யூனியனை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார சூழல். இவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இது எந்த அளவில் போய் முடியுதுன்னா 1998 போப்ப அழைக்கிறார். இவருடைய ஆட்சி முறையும் இவருடைய பொருளாதார அணுகுமுறையும் இவருடைய சோஷலிச சித்தாந்தமும் வாழ்க்கை தரத்தை பல பேருக்கு அவர்கள் நினைத்த அளவுக்கு உயர்த்தவில்லை. அவர்களுடைய எண்ணங்களில் பெரிய ஏமாற்றம் வந்ததுன்றதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக 93 அவருடைய சொந்த மகள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்க்கிறார். 2010 அவர் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்றார், இந்த கியூபன் மாடல் கியூபாவிலேயே வேலை செய்யல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம உலக நிகழ்வுகளை பற்றியும் உலக தலைவர்கள் பற்றியும் நம்ம விரிவாக பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மாபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐநா முன்னாள் அதிகாரி UN கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட நம்ம விரிவாக பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா. சார், ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னா ஒரு புரட்சி நாயகன் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சார். குழந்தை பருவம் பற்றி அதிகமாக நமக்கு தெரியல. நமக்கு அவரை பற்றி தெரியக்கூடிய செய்திகள், அவருடைய சுயசரிதை எழுதியிருக்கார், அது பின்னாடி வந்திருக்கு. அதில் அவர் சொல்கிறார், சில செய்திகளை சொல்கிறார், அதிலிருந்து சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. பட் நிறைய அவரை பற்றி மேலை நாடுகளில் இருப்பவர்கள் எழுதியதை வச்சு தான் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஒரு 7 குழந்தைகளில் ஒரு குழந்தை. ஏன்னா அவங்க அப்பா பேர் ஏஞ்சல் காஸ்ட்ரோ ஆர்கஸ், ஒரு பெரிய பேர். ஒரு புரட்சி நாயகனுடைய தந்தை பொதுவாக ஒரு ஏழை தொழிலாளியாக இருப்பார், இல்லைன்னா இயேசுநாதருடைய தந்தை இருந்தது போல் ஒரு தச்சராக இருப்பார், ஒரு எளிமையான பின்னணியில் இருப்பார். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு வசதியான கரும்பு விவசாயி. அதில் 7 பேரில் இவர் பிறக்கிறாரு. இவருடைய அன்னை அவரோட முதல்ல அவங்க அப்பாவுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் அல்ல இவர். அந்த முதல் திருமணம் இருக்கும் பொழுதே அவர்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய லூயிஸ், ஒரு பணியாள் லூயிஸ் கான்சலஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கடைசி பெயர், அந்த அம்மாவோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருடைய தந்தையார். பின்னாடி முறையாக அவரை மணந்து கொள்கிறார். அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த 7 பேர். அதில் இவருடைய கூட பிறந்த தம்பி ராவுல், அவங்க 2 பேர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. ராவுல் கிட்ட தான் இவர் தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்தார். 2006 அவருக்கு உடம்பு சரியில்லாத போகும் பொழுது தற்காலிகமாக அவரிடத்தில் ஆட்சியை கொடுத்தார். அதுக்கப்புறம் 2008 ஆட்சியை விட்டு நிரந்தரமாக கீழிறங்கி அவரிடத்தில் தந்து விட்டார். ஸோ அந்த 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். இவருடைய புரட்சி காலத்திலும் அவரோடு கூடவே இருந்தவர் ராவுல். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற மாதிரி இவர் ஒரு கேத்தலிக் பள்ளிக்கு போகிறார். அங்கே அவங்க அப்பா ஸ்பெயினில் இருந்து
இடம்பெயர்ந்து வந்தவர், ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்தவர், புலம்பெயர்ந்தவர். அதனால் இந்த சதர்ன் யூரோப், நீங்கள் தெற்கு யூரோப் முழுக்க வந்து கத்தாலிசிசம், கத்தோலிக்கர்கள் தான் அதிகம். நீங்கள் ஜெர்மனியில் ப்ராட்டஸ்டன்ஸ் இருப்பார்கள். அதனால் அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் கத்தோலிக்கர்கள் எல்லா இடத்துலையும், இங்கிலாந்தில் கத்தோலிக்கர்கள் குறைவு, அயர்லாந்தில் கத்தோலிக்கர்கள் அதிகம். இது மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இவர்களெல்லாம் கத்தோலிக்கர்கள். அதனால் நிறைய பேருக்கு ஜீசஸ் என்ற பெயரே நான் இவர்களிடத்தில் தான் பார்த்தேன். ஆமாம், ஆமாம், அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸ்பானிஷ் பேசுகிற, ஸ்பானிய மொழியை தன்னுடைய தாய்மொழியாக பேசுகிற பல பேர், ஒரு சில பேர் இந்த பெயர்களை வைத்திருப்பதை நான் முதல் முறையாக பார்த்தேன். தென் அமெரிக்காவிலும் அமெரிக்க கண்டத்திலும் நான் படித்த போதும் வேலை செய்த போதும். அப்போது இவருடைய பள்ளி பருவம் அந்த கத்தோலிக்க பள்ளியில் நடக்கிறது. அங்கே நடக்கும்பொழுது ஒரு பெரிய தடகள ஓட்டப்பந்தய வீரர், நல்ல, அப்புறம் பேஸ்பால், பாஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், அதுலேயும் பெரிய விளையாட்டு வீரராக இருக்கார். மிகப்பெரிய விளையாட்டு வீரர். அவர் ஆச்சாரமாகவும் இருப்பார். 43-44 அவர் வந்து ஹவானா, கியூபாவுடைய தலைநகரம், அதனுடைய சிறந்த விளையாட்டு வீர பையன், பாய், ஸ்போர்ட்ஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நம்ம ஸ்போர்ட்ஸ்மென்னு சொல்லுவோம், சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவர் ஸ்போர்ட்ஸ் பாயின்னு சொல்லிட்டு அவர்களை கொண்டு வராங்க. அந்த விருதெல்லாம் அவர் வாங்குறார். இப்படி வளர்ந்து வரவர் சட்டம் படிக்க போகிறார். சட்டம் படிக்கும் பொழுது அவருக்கு வந்து அப்போது வெறும் அவருக்கு 21 வயது. அப்போவே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் வந்து ஒரு பக்கம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக், இன்னொரு பக்கம் ஹெய்ட்டி. இந்த 2 தீவு இன்றைக்கி 2 நாடாக இருக்குது. முன்னாடி அது ஒரே, கொலம்பஸ் போய் அங்கே இறங்கும் பொழுது அது ஒரே நாடு தான். கொலம்பஸ் இறங்கியது அமெரிக்கா இல்லை, கொலம்பஸ் இறங்கியது 3 இடங்கள்: கியூபா, இன்றைக்கி இருக்க ஹெய்ட்டி, பஹாமாஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற டொமினிக்கன் ரிப்பப்ளிக். இங்கே தான் வந்து அவர் இறங்கினார். அமெரிக்காவை அவர் அடையவே இல்லை. முதல்ல ஆக்சுவலாக அது இந்தியான்னு நினச்சார் அவர். பஹாமாஸில் போய் அவர் இறங்கின உடனே அதனால தான் அவங்களுக்கு இந்தியன்ஸுன்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம ரெட் இண்டியன்ஸ்னு சொன்னோம். வெஸ்ட் இண்டீஸ்ன்னு அதுக்கு பேர் காரணம் வந்துட்டு இவர் தவறாக, அவர் வந்து இந்தியாவை காண புறப்பட்டவர், கண்டுபிடிக்க புறப்பட்டவர், இந்தியாவுக்கு செல்ல புறப்பட்டவர். அவர் கண்டுபிடித்தது அமெரிக்கா. ஆனால் அவர் இந்தியா என்று நினைத்தார். அங்கிருந்தவர்களே அவர்கள் இந்தியர்கள் என்று எண்ணினார். பின்னாடி அங்கே கவர்னரானார். ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சியை நடத்தினார். அப்புறம் வந்து அவருக்கு கைவிலங்கிடப்பட்டார். அதெல்லாம் வேற கதை. பெரிய தடகள வீரர் இவர். மிடில் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் முன்னணியில் இருப்பவர், பெரிய ஆத்லீட். அப்படி வளர்ந்து வரவர் 21 வயதிலேயே அவருக்கு எப்போ 1926 பிறக்கிறார். அதிலிருந்து 21 வருஷம் கூட்டிக்கங்க. ஸோ 1947 அப்படின்னு நினைக்கிறேன், டொமினிக்கன் ரிப்பப்ளிக்லேருந்து வந்த, இவங்க நாட்டில் தஞ்சம் புகுந்த, டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சி நடக்குது. இவங்க நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்காங்க சில பேர். அவர்களோடு சேர்ந்து கியூபா நாட்டை சேர்ந்த சில பேரோடு சேர்ந்து அங்கே போய் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஒரு புரட்சி செய்ய புறப்படுகிறார். அதனால் அதை தோற்று போகிறார்கள். திரும்பி வந்துடுறார். இது 47. 48 இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு போய் அங்கே ஏர்பன் ரயட்ஸ் நடக்குது. பெரிய நகரங்களில் கலவரங்கள் நடக்குது. அந்த கலவரத்தில் போய் கலந்துக்கிறார். அதாவது அந்த ஆட்சி முறைக்கு எதிர்ப்பாக கலகம் செய்வதில் முன்னணியில் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு இடதுசாரி சிந்தனை. அதற்கான காரணம் என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் மார்க்சிஸ்ட்னு தன்னை சொல்லிக்கிறதே பின்னாடி தான் சொல்கிறார், தொடக்கத்தில் சொல்லலை. ஸோ இப்படி இருக்கும்போது கியூபன் பீப்புள்ஸ் பார்ட்டின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த நிறைய கட்சிகள் இருக்குது. அதுதான் ஒரு வெகுஜன கட்சின்னு நினைக்கிறேன். அதில் இவர் சேர்ந்து பணியாற்றுகிறார். 1952 அங்கே ஒரு பொது தேர்தல் அறிவிக்கிறாங்க. அந்த தேர்தலில் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுவதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் அப்போ இருந்த அந்த ஒரு சராசரி ஜனநாயக ஆட்சி நடந்துட்டுருக்கு. அந்த ஆட்சியை கவிழ்த்து ஃபுல்ஜென்சியோ பத்திஸ்தான் சொல்லிட்டு ஒரு முன்னாடி அதிபராக இருந்தவர், இராணுவ வீரர், இராணுவ தளபதி, அவர் ஆட்சியை கைப்பற்றுகிறார். இவர் தேர்தலில் நிற்கிற வாய்ப்பே வரல. இவர் தான் கேண்டிடேட்டு. அதான் தேர்தலே நடக்கலையே, அவர் தான், இராணுவ புரட்சி வந்துருச்சு. அவர் அதிபராக முடிசூட்டி கொள்ளுகிறார். இது 52 நடக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த ஆட்சியை எதிர்த்து, அது ஒரு இராணுவ புரட்சி ஆட்சி எப்படி நடக்கும், அது வந்து மனித உரிமைகளெல்லாம்
மீறக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். ஒரு கொடுங்கோலான ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை தூக்கி எறியணுன்றதுக்காக இவரும் இவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து ஒரு 160 பேர் ஒரு இராணுவ தளத்தை முற்றுகையிடுகிறார்கள். அந்த 160 பேரில் பெரும்பாலான பேர் செத்து போயிடுறாங்க. முதல் முயற்சி தோல்வியில் முடிகிறது. கியூபா உள்ள இவருடைய தம்பி எல்லாரும் சிறைப்படுகிறார்கள். 15 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த சிறை தண்டனையினுடைய நீதி விசாரணையின் போது இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார். அதில் நாடு முழுக்க அவரை தெரியுது. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 15 ஆண்டுகள் தண்டனை வந்து குறைக்கப்பட்டு இவர்களை நாடு கடத்தி விடுகிறார்கள். நாடு கடத்துறாங்களா அல்லது இவர்களே போயிடுறாங்க, மெக்சிகோ போயிடுறாங்க. இவரும் இவருடைய தம்பி ராவுல் மற்றவர்களும் மெக்சிகோ போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வந்து ரீக்ரூப் பண்ணுறாங்க. அங்கே இந்த பத்திஸ்தா ரெஜீம்க்கு எதிராக இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கான ஒரு தளத்தை மெக்சிகோவில் அமைக்கிறார்கள். அப்போ தான் வந்து ஷே கெவாரா, ஆர்ஜென்டினியன், அவருக்கு ஏன் ஷேன் பேர்னா, இந்த ஆர்ஜென்டினியன்ஸ் ஸ்பானிஷ் பேசும்பொழுது இடையே வந்து அவங்க ஷே ஷே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அவருடைய அடையாள பெயராக மாறிவிடுகிறது. அவருடைய கடைசி பெயர் கெவேரா. அவர் நடத்தியது வாழ்நாள் முழுக்க ஒரு கெரில்லா போர். கெவேரா நடத்திய கெரில்லா போர். அவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து அங்கே சேர்றார் இவங்களோட. ஸோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை 1956 மீண்டும் இந்த பத்திஸ்தா அரசை கவிழ்ப்பதற்காக ஒரு 81 பேர் இந்த முறை வராங்க. வந்து திருப்பி போரிடுறாங்க. இந்த முறையும் இவருடைய தம்பி ஷே இன்னும் 9 பேர் தவிர மீது எல்லாரும் மடிகிறார்கள், இறந்து போகிறார்கள். இந்த முறையும் தோற்று போயிடுறார். இது வந்து ஜூலை 26 நடக்குது, 1966. ஸோ அந்த இயக்கத்திற்கு பேரே ஜூலை 26 இயக்கம் அப்படின்னு வருது. அதற்கப்புறம் இவங்க ரீக்ரூப் பண்ணி 1958 இறுதியாக ஒரு பெரிய பிரச்சாரம் செய்து, ப்ரோபகேண்டா வார் அதெல்லாம் செய்து இவர்கள் பத்திஸ்தாவை நாட்டை விட்டு துரத்தி ஓட செய்து தோல்விகளுக்கு பிறகும் திரும்ப போராடுறாங்க. 800 பேர் தான் இவங்க. 30,000 பேர் கொண்ட பத்திஸ்தாவினுடைய இராணுவத்தை அவர்கள் சரணடைய செய்து விட்டார்கள். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். சரிதானா? பத்திஸ்தா ஓடி போய்விட்டார், நாட்டை விட்டு போயிட்டார். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவர் வந்து ஜனவரி 59 நம்ம ஆட்சிக்கு வரார். இவர் ஆட்சிக்கு வந்து 2006 வரைக்கும் ஆள்றார். இந்த ஆளுகின்ற அந்த 47 ஆண்டுகளில் 10 அதிபர்கள் அண்டை நாடான அமெரிக்காவில் வந்து போய்விட்டார்கள். ட்வைட் ஐசன்ஹோவர், ஜான் எஃப் கென்னடி, நிக்சனுக்கு பிறகு வந்துட்டு இவர் ஃபோர்டுக்கு பிறகு வந்து கார்ட்டருக்கு பிறகு வந்து சீனியர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவருக்கு பிறகு கிளின்டன், அவருக்கு பிறகு ஜூனியர் புஷ். இத்தனை பேர் ஏறக்குறைய இந்த 47 ஆண்டுகளில் 10 அதிபர்கள்னு நினைக்கிறேன். இவர் இந்த 10 அதிபர்களை பார்த்த ஒரே இவர் பதவியை விட்டு இறங்கின பிறகு ஒபாமா இந்த நாட்டுக்கு வந்தார், கியூபாக்கு வந்தார். 80 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் அதிபராக ஒபாமா இருந்தார். அதுக்கு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவர் ஆட்சிக்கு வரார். இவர் வந்த உடனே இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பெரிய ஆதரவு யாருன்னா, நகர்ப்புறத்தில் இருந்த நடுத்தர மத்தியதர குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள். இந்த மிடில் கிளாஸ் தான் எப்போவுமே அவர்கள் பெரிய ஆவலோடு இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும், அவர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படணும் அப்படிலாம் நினச்சிட்டு இவரை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர் வந்த உடனே அதெல்லாம் செய்வாருன்னு நினச்ச இவர் வந்து ஒரு ரேடிக்கலான சில முடிவுகளை எடுக்கிறார். எப்படின்னா, முதல்ல அங்கே வேலை செய்கிற அமெரிக்க கம்பெனிகள், அமெரிக்க உரிமை பெற்ற அமெரிக்க நிலங்கள், இது எல்லாத்தையும் கையகப்படுத்துகிறார். இது எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குறார். அப்புறம் தனியார் துறை மொத்தத்தையும் அரசு துறையாக மாற்றுகிறார். அதனால் பல பேருக்கு அதனால் அவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி வருது. இது நாம் நினச்ச மாதிரி போகலை அப்படின்ற மாதிரி. அதற்கு பிறகு இந்த மாதிரி அதனால் அமெரிக்காவையும் பகைச்சிக்கிறார். நீங்கள் வந்து அதுக்கு நஷ்டஈடு அவர் தந்தாரா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்குறார். அங்கே பெரிய பெரிய கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனிகள் தான். அவர்கள் தான் அங்கே வந்து பயிரிடுகிறார்கள். இந்த டோல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து வெளிநாடுகளில், தென் அமெரிக்காவில் நிறைய அன்னாசி பழங்களை விளைவிக்கும். அதுக்காக அது நிறைய உரங்கள் போட்டு அந்த உரம் போட்டு அதெல்லாம் பண்ணோம். அவர்கள் இயற்கை சூழலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு பெரிய இடர் ஏற்படுத்துகிற ஆட்கள். அவர்கள் முதலாளித்துவ போக்கில் செயல்படுபவர்கள். அந்த மாதிரி அமெரிக்க கம்பெனிகள் பல கியூபாவில் இருக்குது.
அவர்கள் அத்தனை பேரையும் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார். அவர்கள் நடத்துகிற அந்த தொழில்களை எல்லாம் நாட்டுடைமையாக்குகிறார். இது தவிர கியூபன்ஸ் நடத்துகிற தனியார் துறை மொத்தத்தையும் அரசு துறையாக மாற்றி விடுகிறார். எதிரிகளை கொஞ்சமும் தயவு தாட்சணியமும் இல்லாமல் அவர்களை முழுவதுமாக அமைதியாக்கி விடுகிறார். அவர்களை சிறையில் போடுவது, அவர்களுடைய உரிமைகளை அவர்களை வேட்டையாடுவது அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆட்சி நடக்குது. ஆனால் அவர் கொண்டு வருகிற மருத்துவ முறையை பெரிய சீரமைப்பு. மருத்துவம் முழுக்க எல்லாருக்கும் இலவசம், கல்வி எல்லாருக்கும் இலவசம். கியூபாலிருந்து த பெஸ்ட் டாக்டர்ஸ் கம், அவருடைய அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடாக. அப்புறம் எல்லாருக்கும் வேலை உத்தரவாதம், ஹெல்த், எஜுகேஷன், சானிடேஷன், இது 3 நீங்கள் இது அடிப்படை. இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த தளத்துக்கு நம்ம போகலாம். ஸோ அதை பண்ணுறாரு. பட் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலைனா என்ன இன்சென்டிவ் இருக்குது நீங்கள் வேலை செய்கிறதுக்கு? நீங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட, இது சோஷலிசத்தினுடைய பெரிய குறைபாடு இதுதான். அங்கே தெர் இஸ் நோ இன்சென்டிவ். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களை யாரும் பெருசாக இவ்வளோ அங்கீகரிக்க போகிறதில்ல, உங்களுக்கு இன்சென்டிவ் எதுவும் தரப்போகிறதில்ல. ஸோ தெர் இஸ் நோ இன்சென்டிவ் ஃபார் யூ. இதே நீங்கள் ஒரு தனியார் தொழிலில் வேலை செஞ்சீங்கன்னா, நீங்கள் நிறைய வியாபாரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கூட கொடுப்பாங்க, இல்லை உங்களை அடுத்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இங்கே ப்ரொமோட் பண்ணலாம் ஒரு வேளை, தெரியல எனக்கு. ஆனால் இவர் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் அல்ல. ஒரு வக்கீல், சட்டம் படித்தவர். அதனால் என்ன ஆகுது, பொருளாதார சீர்குலைவு என்பது நடக்குது. 61 இவர் ஆட்சிக்கு 59 வரார். 2 ஆண்டுகள்லேயே அமெரிக்காவை பெருசாக பகைச்சிக்கிறார். அதனால் அமெரிக்கர்கள் இவரோடு உறவை துண்டித்து விடுகிறார்கள். அன்னைக்கு துண்டித்த உறவு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவு அப்படியே ஒரு 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 தேக்க நிலையில் இருக்குது. அது பெரிய அளவில் ஒபாமா காலத்தில் துண்டித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொருளாதார தடைகளை விதிக்கிறார்கள். 61 பொருளாதார தடைகள் வந்துடுது. இது நடக்கும் பொழுது இவருடைய கொடுங்கோல் ஆட்சியை ஒரு அடக்குமுறை ஆட்சி தான் நடத்துகிறார் அவருடைய எதிரிகளுக்கு. அவர்களெல்லாம் தப்பித்து அமெரிக்காவுக்கு போய்விடுகிறார்கள். அப்போ அமெரிக்கர்கள் இவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க, பே ஆஃப் பிக்ஸ்ன்னு ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான கியூபன் எமிக்ரேஸ், கியூபாலிருந்து அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய, இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து, உதவிகள் செய்து அவர்களை கொண்டு போய் அங்கு படையெடுக்க இறக்குகிறார்கள். அது தோல்வியில் முடிகிறது. அமெரிக்காவுக்கு தோல்வியில். அது பே ஆஃப் பிக்ஸ்ன்னு பேர், இன்வேஷன்னு பேர். அது கம்ப்ளீட்டாக தோற்று போயிடுது. அமெரிக்கா முகம் கவிழ்ந்த ஒரு நேரம். அதற்கு பிறகு என்ன ஆகுது, இது நடக்கும் பொழுது இவர் இந்த அமெரிக்கர்கள் இவரை கொண்டு போய் சோவியத் யூனியனுடைய இடத்தில் தள்ளுகிறார்கள். இவர் தான் பெரிய சோஷலிஸ்ட் அரசாங்கம் நடத்துகிறார் இல்லையா. அதனால் அவர்கள் இவர் மேலே ஒரு பெரிய பரிவோடு இருக்காங்க. ரெண்டாவது, இவர் தான் அமெரிக்காவுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. அங்கே இவர்களுக்கு ஒரு தளம் இருக்கும். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே பெலிஸ்டிக் மிசைல்ஸ் வைக்கிறாங்க. எங்கே தெரியாத ரகசியமாக ரஷ்யர்கள் அங்கு போய் கியூபாவில் பெலிஸ்டிக் மிசைல்ஸை நிறுவுகிறார்கள். அந்த பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அணு தலைகளை கொண்டு போய் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு, அங்கு கொண்டு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இது தெரிய வருது. வந்த உடனே பெரிய இக்கட்டான ஒரு சூழல். அது அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ்ன்னு பேர் அதுக்கு. அது வந்துடுது. ஐநாவெல்லாம் தலையிடுது. ஐநா மூலமாக தான் அவர்கள் ஒரு வழியாக 2 பேருடைய முகத்தையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை. இப்போ உத்தான்ட்டுன்னு சொல்லிட்டு பர்மாவில் டீச்சராக இருந்த ஒருத்தர் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தார். அவர்கிட்ட அவருடைய அடுத்த இடத்துல அவருடைய தலைமைச் செயலாளராக வேலை பார்த்தவர் உலகத்தின் உயர்ந்த தமிழர் CV நரசிம்மன், சென்னையை சேர்ந்தவர். அவர் அங்கே வேலை பார்த்தார். ஸோ அந்த நேரத்தில் உத்தான்ட்டு தலையிட்டு அந்த மிசைல்ஸை அவர்கள் திரும்ப பெறுவதாக சோவியத் யூனியனை சேர்ந்தவர்கள் திரும்ப பெறுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு 2 நிபந்தனைகளை அவர்கள் விதித்தார்கள். இதே மாதிரி அமெரிக்கா துருக்கியில் சில ஏவுகணைகளை வச்சுருந்துச்சு. அதை எடுத்துடணும் அமெரிக்கா. அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய ஆட்சியை எக்காலத்திலையும் அவர்கள் கவிழ்க்க கூடாது. ஸோ அந்த ஒப்பந்தம் வந்துடுது. இது ஜான் எஃப் கென்னடி காலத்தில் நடக்குது. இது நடக்குது. இதில் இவர் மெக்சிகோவிலிருந்து 53 ஒரு புரட்சியை செய்கிறார் 160 பேரோடு. அதில் தோற்று போகிறார். அதற்கு பிறகு உள்ளிருந்து புரட்சி பண்ணுறார், தோற்று போகிறார். அதுக்கு பிறகு 56 மெக்சிகோவிலிருந்து புரட்சி பண்ணுறார். இப்போ கியூபாவில் இருக்க மலையிலேயே ஒளிஞ்சிருக்கார். இந்த 56 தோல்விக்கு பிறகு, அதற்கு பிறகு தான் 58 திருப்பி புரட்சி பண்ணி இந்த முறை வெற்றி பெற்றுறார். அவர் அந்த மலைகள்லாம் இருந்து தங்கி ஒளிஞ்சு வாழ்ந்த போது தான் தாடி வளர்க்குறார்.
ஆனால் அவருடைய தாடி, அதாவது கால் மார்க்ஸோடைய தாடி நமக்கு தெரியும், நமக்கு ஏப்ரஹாம் லிங்கனுடைய தாடி தெரியும். ஒரு சின்ன ஒரு சிறுமி, ஒரு பள்ளி சிறுமி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய இது முகம் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், அவருடைய கன்னங்கள் எல்லாம் ஒட்டி இருக்கும். நீங்கள் ஒரு தாடி வளர்த்தா அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு அந்த பெண்ணை எழுதிட்டா. அதை வந்து அந்த யோசனையை ஏற்று லிங்கன் தாடி வளர்க்க ஆரம்பித்தார். அந்த லிங்கனை தான் நம்ம படங்கள்லாம் பார்க்குறோம், தாடியோடு இருக்கக்கூடிய லிங்கன். அதற்கு பிறகு அவர்களெல்லாம் நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. ஆனால் நம்ம காலத்தில், உங்கள் காலத்தில் இல்லை, என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர் காஸ்ட்ரோ வந்து 70 ஆண்டுகள் தாடி வைத்திருந்தார். அதற்கு அவர் அந்த மலைகள் அந்த 6 மாதம் அவர் ஒளிந்து வாழ்ந்தார் இல்லையா? அப்போ வந்து அவர் ஆதரவாளர்களை திரட்டினார், படை வீரர்கள், அந்த புரட்சி செய்வதற்கான தோழர்கள், இவர்கள்லாம் திரட்டும் பொழுது அதெல்லாம் அந்த தாடி வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னார் அவர். அதனால் ஒற்றர்கள் யாராவது வராங்கன்னா கூட அவங்க 6 மாதம் தாடி வளர்த்துக்கிட்டு தான் வர முடியும். அதனால் 6 மாதம் பொறுமை இருந்தால் தான் ஒற்றராகவே வர முடியும். அதுவே வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்கள் தாடியை மழிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5800 நிமிடங்கள். அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 480 நிமிடங்கள் அவர் சொல்கிற கணக்கு. அதனால் 10 நாள் நீங்கள் மிச்சப்படுத்தலாம், நீங்கள் தாடி வளர்த்துட்டு ஷேவ் பண்ணாத இருந்தீங்கன்னா அப்படின்றார். அவருடைய தாடி வந்து ஒரு பெரிய புரட்சியினுடைய சின்னமாக மாறிட்டதுனால அந்த தாடியை வீழ்த்துவதற்காக, அந்த தாடியை உதிரச் செய்வதற்காக அமெரிக்க CIA வந்து ஒரு டெபிலட்டோரி அப்படின்னா என்னென்னா, அவருடைய ஷூவில் வந்து ஒரு திரவம், அந்த திரவம் அவருடைய கால் வழியாக, தோல் வழியாக உள்ளே போய் முடியை கொட்ட வச்சிரும். அதை தயார் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை அவர்கள் வைக்கலை. அது பட் அவங்க அதை உருவகப்படுத்தி அதை வந்து தயார் செய்து அதுக்கு தோல் வழியாக போய் அவருடைய தாடியை உதிரச் செய்திருக்கும். அந்த சின்னம், அது புரட்சியினுடைய சின்னம் மறைந்து போயிருக்கும். அதுக்கெல்லாம் CIA திட்டமிட்டுச்சு, அது நடக்கலை. அப்புறம் அவர் 60களின் தொடக்கத்தில் கூட இருந்த ஒரு தோழர் அந்த சிகார் பிடிக்கிறத பார்த்துட்டு, அந்த சிகார் மணமாக இருக்கும், சிகார் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும், அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், பட் ரொம்ப மணமாக இருக்கும். நான் கியூபா போயிருக்கேன். கியூபாவில் வந்துட்டு அந்த கியூபன் சிகார்ஸ் தான் உலகத்திலேயே மிக மிக செல்வாக்கு மிக்க, புகழ்மிக்க, விலை உயர்ந்த சிகார்கள். ஒரு சிகார் இது எல்லாமே கையில் தான் பண்ணுறது, இது கைவேலைப்பாடு. அது 2 ஆண்டுகள் ஆகும் ஒரு சுருட்டு பண்ணுறதுக்கு, 2 ஆண்டுகள். அதனால தான் அதனுடைய விலை. அதில் நிறையா ஆயிரக்கணக்கு, ஒரே ஒரு சுருட்டு ஆயிரக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள சுருட்டெல்லாம் இருக்குது. ஸோ அவர் அந்த தோழர் இந்த சிகார் பிடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை, ஸ்பானிஷில் எஸ்ப்ளெண்டோஸ் அப்படின்னு பேர். அது மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று தொடங்கி அதுதான் கடைசி வரைக்கும் அவர் வந்து 15 வயதில் அவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடங்கியவர். 1985 அவருக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு நினைக்கிறேன், அவர் புகைப்பிடிப்பதை எதிர்த்து கியூபாவில் நடந்த ஒரு இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அந்த பழக்கத்தை விட்டார். அதை தவிர நீங்கள் பல நேரங்களில் அவர் இப்படி அந்த சர்ச்சிலோட சர்ச்சிலும் சுருட்டும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவரும் சுருட்டு இருக்கும். அப்புறம் இவரை கொல்வதற்கு CIA 634 தடவை முயற்சி பண்ணதா இவருடைய பாதுகாப்புனுடைய தலைவராக இருந்தவர், அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தலைவராக இருந்தவர். அவர் சொல்கிறார், ஃபேபியான் அவருக்கு பேர், அவருடைய அடுத்த பேர் மறந்துட்டேன், எஸ்கலான்டேன்னு நினைக்கிறேன், ஃபேபியான் எஸ்கலான்டே. அவர் சொல்கிறார் 634 தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் இவர் ஸ்கூபா டைவ் பண்ணுவார். ஏன்னா ஸோ இவர் டைவ் பண்ணுற அந்த இடத்துல ஒரு கிழிஞ்சல் வெடிமருந்து வெடித்து இவரை வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளை CIA பண்ணியிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு வந்து இவர் அந்த சூட் போட்டுட்டு தான் உள்ள நீச்சலுக்கு போகணும் இல்லையா, ஸ்கூபா டைவிங் சூட் போட்டுட்டு போகணும். அப்புறம் அந்த ஆக்சிஜன் டேங்க் வச்சுக்கணும். அந்த ஆக்சிஜன் டேங்க்கில் டிபி கிருமி, ஸோ இவருக்கு டிபி வந்துருச்சுன்னா அதை சுவாசம் பண்ணும்பொழுது போயிடுவார். அப்புறம் அந்த சூட்டு வழியாகவே வந்து ஒரு ஃபங்கஸ், ஒரு பூஞ்சை, அந்த பூஞ்சை வந்து இவருக்கு நோய் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி பூஞ்சையெல்லாம் தடவி அந்த மாதிரி ஒரு சூட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எதுவும் நடக்கலை, எல்லாமே தோல்வியில் முடிஞ்சது. அதற்கு பிறகு ஒரு பேனா, அந்த பேனா வந்து இவருடைய காதலி ஒருத்தர், இவரோட நட்பாக இருந்த ஒரு பெண், அந்த பெண் வந்து அந்த பேனாவை இவர் கொடுக்குற மாதிரி, அந்த பேனா உள்ள இந்த பெண் தரக்கூடிய அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊசி, அந்த ஊசி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இழை வடிவில் இருக்கும், ஹைப்போடெர்மிக் நீடில்னு பேர். அதில் வந்து அவருக்கு விஷம்,
அது குத்துனா. ஆனால் அது குத்துனதே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ மெல்லிசான ஒரு ஊசி, ஹைப்போடெர்மிக் நீடில், அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுவும் நடக்கலை. அதற்கு பிறகு வந்து அவருடைய சுருட்டு வந்து வெடிக்கிற மாதிரி, அவர் சுருட்டை வந்து விஷம் வைக்கிற மாதிரி அதுவும் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேறு சில ஐடியாக்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த கார் வெடிக்கிறது அதெல்லாம் பண்ணலை அவங்க. பட் இந்த மாதிரிலாம் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ்க்கு பிறகு கியூபாவை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை இல்லை, அவரை ஆட்சியை விட்டு அகற்றணும்ட்டு அவர் ஒரு சோஷியலிஸ்ட் அரசு நடத்தினார். அங்கே எல்லாமே அங்கே வந்து கேபிட்டலிசத்தினுடைய, அதாவது அமெரிக்காவிலிருந்து நீங்கள் ஃப்ளாரிடாவிலிருந்து கியூபா போகிறது 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ அந்த பயணம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு அமெரிக்க சித்தாந்தத்திற்கு முழுமையாக எதிர்ப்பாக ஒரு சோஷியலிச சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறது. ஏன்னா இது ரஷ்யாவில் அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ரஷ்யா எங்கேயோ இருக்குது, தள்ளி இருக்குது. அது பெரிய கஷ்டம் கிடையாது. இது வந்து நம்முடைய வாசல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாம், அவரை வந்து பெரிய அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய பெரிய வீரராக தன்னை அவர் வெளிப்படுத்தி கொள்கிறார். அவர் வந்து அணிசேரா நாடுகளுடைய ஒரு பெரிய தலைவராக பின்னாடி உயர்கிறார். இதெல்லாம் வந்து காஸ்ட்ரோ பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய ஆட்சி தரார். அவருக்கு உடம்பு முடியாத போயிடுது. உடம்பு முடியாத போகும்பொழுது தான் அவர் வந்து ஒரு பெரிய தலைவலி அமெரிக்கர்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள்னால அது வந்து மிகவும் பலவீனப்பட்ட ஒரு நாடாக போயிடுச்சு. அவருடைய நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி அங்கே போயிருந்தேன். நான் அங்கே ஒரு 3 நாள் இருந்தேன், வெறும் ஹவானாவில் மட்டும். அங்கே வறுமை இருக்கிறது, ரொம்ப ஏழ்மை இருக்குது, அங்கே இருக்க சோஷியலிசம் இருக்குது. பட் இந்த பொருளாதார தடைகள்லேருந்து மீளணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி வருது அப்படின்னா, முதல்ல சோவியத் யூனியன் கொடுக்கக்கூடிய மானியங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகையில் அந்த பொருளாதாரம் நடக்குது. தவழ்ந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டு இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. அந்த சாதாரண நிலையை அடைவதற்கே சோவியத் யூனியனுடைய உதவி தேவை. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து வெனிசுவேலாவிலிருந்து கொஞ்சம் மலிவான விலையில் இவர் எண்ணெய் வாங்குகிறார். வெனிசுவேலா பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு. அதற்கு பதிலாக இங்கிருந்து மருத்துவ பணியாளர்களை இவர் அனுப்புகிறார். இந்த மாதிரியெல்லாம் தான் அது வந்து சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. இவர் எதிர்பார்க்காத ஒன்று 1991 நடக்குது. அது சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி. அது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவருக்கு இருந்த பெரிய ஆதரவு போயிடுச்சு. சோவியத் யூனியனை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார சூழல். இவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால் அவர் என்ன பண்ணுறார், மெதுவாக முதலாளித்துவ தனியார் துறையை மெதுவாக திறந்து விடுகிறார். சுற்றுலா பயணிகள் வருவதற்கு பெரிதாக ஊக்கம் தருகிறார். இது எந்த அளவில் போய் முடியுதுன்னா, 1998 போப் அழைக்கிறார். போப் விஜயம் செய்கிறார். சரிதானா? அதுக்கப்புறம் வந்து 2006 ஒரு உடம்பு முடியாத போயிடுது. அவருடைய தம்பிக்கிட்ட ஆட்சியை தற்காலிகமாக கொடுக்குறார். 2008 முழுமையாக ஆட்சியை கொடுத்துடுறார். 2010 அவர் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்கிறார், இந்த கியூபன் மாடல் கியூபாவிலேயே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே இது வந்து ஒரு அட்மிஷன் ஆஃப் டிஃபீட் அப்படின்ற மாதிரி மேலை நாடுகளில் பல பேர் நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை சரி கட்டுறார். ஒரு 3 நாட்களுக்கு பிறகு நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தம்பி ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் இன்னும் பொருளாதாரத்தை திறந்து விடுவதற்காக அவர் அப்படி சொன்னார்ன்ற மாதிரி ஒரு எண்ணம். அவங்க இப்போ வந்து ப்ரைவேட் டாக்ஸிஸ் இருக்காங்க. நான் போன நேரத்தில் ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. ஆனால் இதற்கு முன்னே அப்படி இல்லை. ஆமாம், அதெல்லாம் கிடையாது. முன்னாடி பொருளாதாரத்தை திறந்து விடக்கூடிய அந்த நிலை வந்துருச்சு. இப்போது சமீபத்தில் அங்கே வந்து வழக்கமாக போயிட்டு வர இங்கேருந்து போன ஒரு இந்தியர் ஜமைக்காவில் வாழ்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த நாடு வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டாக, தோல்வியுற்ற நாடாக மாறக்கூடிய நிலை வந்து கொண்டே இருக்குது அப்படின்றார். இதுக்கிடையில் 80களிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்த பொழுது கியூபன்ஸ் யாராவது இந்த நாட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டால் போகலான்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 80,000 1,00,000 பேரும் அங்கேருந்து புறப்பட்டு அமெரிக்கா போயிடுறாங்க. அவர்கள் கியூபாவிலிருந்து வரக்கூடிய எல்லாரையும் அமெரிக்கா வரவேற்கும். ஏன்னா இவருடைய அரசை பலவீனப்படுத்தக்கூடிய எதையும் செய்ய அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. திறந்தா தானே அவங்க வருவாங்க. அப்போது அந்த மாதிரி எப்படி மேற்கு ஜெர்மனியில் வந்து ஒரு பெரிய சுவர் எழுப்பி அவர்கள் வெளியே போகாத தடுத்தாங்களோ, அந்த மாதிரி இவருடைய சட்டத்திட்டங்கள் கியூபாவிலிருந்து நீங்கள் வெளியே போகிறது வந்து கஷ்டமான ஒரு நிலைமை. இவர் திறந்து விடுகிறார். நீங்கள் போகிறதுனா போயிடுங்க, என்னை பிடிக்கல அப்படின்னா. இவருடைய ஆட்சி முறையும் இவருடைய பொருளாதார அணுகுமுறையும் இவருடைய சோஷலிச சித்தாந்தமும்
வாழ்க்கை தரத்தை பல பேருக்கு அவர்கள் நினைத்த அளவுக்கு உயர்த்தவில்லை. அவர்களுடைய எண்ணங்களில் பெரிய ஏமாற்றம் வந்ததுன்றதுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக 93 அவருடைய சொந்த மகள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்க்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆமாம், போயிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுடைய அரசை பற்றியும் அவருடைய சித்தாந்தத்தை பற்றியும் குறை சொல்லுகிறார். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு தடவை 2வது முறையும் திறந்து விடுறார். அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு பெரிய புரட்சிவாதி. நிறைய நல்லது பண்ணியிருக்கார். அங்கே எல்லாருக்கும் மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். இதை பல முதலாளித்துவ நாடுகள் தருவதற்கு முடியலை அவங்களால. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் பெரிய அளவில் இல்லை. அது ஒரு அழகான ஒரு தீவு. அந்த தீவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இயற்கை அழகு கொஞ்சது. இவர் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு, இவர் அதிகாரத்தை கைப்பற்றின அன்னைக்கு நள்ளிரவு 2 மணிக்கு அமெரிக்காவிலிருந்து எட் சல்லிவன் சொல்லிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி தொகுப்பாளர். அவர் ஒரு பெரிய வெகுஜன ஒரு நிகழ்ச்சியை அமெரிக்காவில் நடத்துகிறார். அவர் இவரை பேட்டி காண்றார். 100 வீரர்கள் மத்தியில் இவர் நின்று அந்த பேட்டியை தொடங்குகிறார். இவரை ஜார்ஜ் வாஷிங்டனோடு ஒப்பிட்டு எட் சல்லிவன் பேசுகிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவினுடைய தந்தை. அவரும் பிரிட்டிஷாரை எதிர்த்து போர் செய்த ஒரு பெரிய தளபதி. அவர்தான் அவர்களுடைய முதல் அதிபர். 2வது முறையும் அதிபராக அவர் தொடர வேண்டும் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று சொன்னவர் அவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் தான் நீங்கள் இந்த டாலர்லலாம் பார்ப்பீங்க அவருடைய படத்தை. அவரோடு இந்த அமெரிக்கர்கள் அவரை ஒப்பிட்டு பேசிய காலம் உண்டு. எல்விஸ் பிரிஸ்லி மாதிரி இஸ் அ ஃபைன் யங் மேன் என்று இன்னொரு ஜாக் பார் என்ற இன்னொரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவரை சொன்னது உண்டு. இப்படி ஒரு வசீகரமான ஒரு தோற்றம், ஒரு இளமை, ஒரு உயரம், அழகிய ஒரு ஆளுமை. இப்படி கியூபா நாடை நமக்கு தெரிந்ததை காட்டிலும் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு முகவரியாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் இருந்ததை நாம் பார்த்தோம். அவர் மறைந்தாலும் கூட அவர் செய்திருக்கக்கூடிய இந்த சோஷியலிச மாற்றம் அவருடைய பெயரை கடைசி வரை அங்கே நிறுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி நிறைய விஷயங்கள், ஆக்சுவலாக அவங்களை எந்த அளவுக்கு கொல்வதற்கு அமெரிக்கா சதி திட்டம் தீட்டினாங்க, என்ன மாதிரியான நுணுக்கங்களெல்லாம் கையாண்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத நிறைய பல விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.